வாழ்வில் வசந்தம் பெருக நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல நேராக உட்காருங்க. ஆழமாக 3 முறை மூச்சை உள்ளே இழுங்க, வெளியே விடுங்க. பிறகு அதை அப்படியே கவனிங்க. மூச்சை மட்டுமே கவனிங்க. மூச்சை இழுக்க வேண்டாம், வெளியே விட வேண்டாம், அதை கவனிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சாட்சியாகி உங்கள் மூச்சை கவனிங்க. அப்படியே இப்போ உங்களது எண்ணத்தை கவனிங்க. அந்த எண்ணத்தை பின்பற்றி செல்லவும் வேண்டாம். நல்ல எண்ணம் வரலாம், கெட்ட எண்ணம் வரலாம். எண்ணத்தை தடுக்கவும் வேண்டாம், எதிர்க்கவும் வேண்டாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அது அப்படியே கம்மியாகி அமைதி நிலைக்கு போயிடும். இப்போது உங்களுக்கு என்ன எண்ணம் வேண்டுமோ அதை இப்போ நீங்கள் நினைக்கணும். ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் நினைங்க, செல்வம் வேணும்னா செல்வத்தை நினைங்க, மகிழ்ச்சி வேணுமா மகிழ்ச்சியை நினைங்க. எது வேண்டுமோ அதை அடைந்து விட்டதாக நினைங்க. அடைய போகிறேன்னு நினைக்காதீங்க, இல்லை இறந்த காலத்தையும் நினைக்காதீங்க. எனக்கு எது வேண்டுமோ அதை அடைஞ்சிட்டேன். உதாரணத்துக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு உணருங்க, வெறும் செல்வந்தனாக இருக்கேன்னு உணருங்க, மகிழ்ச்சியாக இருக்கேன்னு உணருங்க. உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி செய்ய சொல்கிறோம்னா, முதல்ல எப்படி ஒரு வீட்டுக்குள் போகணும்னா, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணால் வீட்டை முதல்ல சுத்தம் செய்யணும். அதே போல் நாம் நிறைய எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே குப்பைகளை வச்சுட்டு சும்மா வெறும் நல்லதை நினச்சோம்னா கஷ்டம். அப்போது இந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்யும்போது உங்கள் மனம் முதலில் சுத்தமாகும். சுத்தமான பிறகு நீங்கள் நினைவு செய்யும் பொழுது அது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை வசந்தமாக மாறும். நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நினையுங்கள். அதை அடைந்து விட்டதாக உணருங்கள். உங்கள் வாழ்வில் என்றும் வசந்தம் பெருகும். நன்றி. ஓம் சாந்தி.